இலங்கையில் நடைபெற்ற யுத்த காலங்களில் தமிழர்கள் எதிர்நோக்கிய இன்னல்கள் தொடர்பிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் நிலை தொடர்பிலும் அவர்களது உறவுகளுடைய மன வெளிப்பாடுகள் மற்றும் அவை தொடர்பான சமூக ஆர்வலர்களின் கருத்துக்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள், சட்டத்தரணிகள் உள்ளிட்டவர்களின் கருத்துக்கள் அடங்கிய ஆவணப்படம் வடக்கு கிழக்கு எங்குமே பொதுமக்களின் மத்தியில் திரையிடப்பட்டு பொதுமக்களின் கருத்துக்களையும் கேட்டறிகின்ற நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது. எழுநா சமூக விழிப்புணர்வு ஆவணப்படுத்தல் குழுமம் ஏற்பாடு செய்திருந்த இன்றைய நிகழ்வு அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் அக்கரைப்பற்று AWF அமைப்பின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. ராணுவ நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட இளையோருக்கு சட்டத்தின் பாதுகாப்பு கிடைக்காத வகையில் சுதந்திரம் பறிக்கப்பட்டு அவர்களுக்கும் குடும்பத்தினருக்குமான வெளி உலக தொடர்புகள் அறுக்கப்பட்டு அவர்களின் உயிருக்கு என்ன நடந்தது என்ற தகவல் அறியப்படாமலேயே மறைத்து வைத்து பலவந்தமான முறையில் காணாமல் ஆக்கும் சம்பவங்கள் நடத்தப்பட்டன. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் கதை என்பது இலங்கைக்கு புதியது அல்ல. காணாமல் போதல் என்பது இலங்கை தீவை பொறுத்தவரையிலும் முதலில் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத அரசுகள் தங்கள் சொந்த இனத்திற்குள் தான் தொடங்கின. முதலில் காணாமல் போனவர்கள் பெருமளவுக்கு சிங்கள இளையோர். அவர்கள் தங்கள் சொந்த ரத்தம் சிங்கள இளையோரை காணாமல் ஆக்கிவிட்டு தெருக்களில் போட்டு டயர் போட்டு கொடுத்துவிட்டு அல்லது நதிகளில் ஆறுகளில் வீசிவிட்டு கடலில் வீசிவிட்டு அவர்களுக்கு நீதியை கொடுக்காமல் அந்த சர்க்கரையை எடுத்து முடிவுள்ளார்கள், அந்த பக்கத்தையே முடிவுள்ளார்கள். அதை அவர்கள் மறக்க விரும்புகிறார்கள். சிங்கள பௌத்த அரசியலில் அவர்கள் மறக்க விரும்பும் விடயங்களில் இதுவும் ஒன்று சென்று வந்துச்சு. அடுத்ததாக தமிழ் உணவும் மருந்தும் கூட ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட தமிழ் இனவழிப்பு போரில் ஜனநாயக முறைமையை அல்லது விடுதலை சுதந்திரத்தை கோருபவர்களை அடக்க பலவந்தமாக கடத்தி காணாமல் ஆக்குவதையும் ஒரு ஆயுதமாக ஆட்சியாளர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்கள் தமது உரிமைகளுக்காக கிளர்ந்தெழுந்து போராடுவதும் வேறு வகையான சமூக கட்டமைப்பிற்காக கூட்டிணைந்து செயற்படுவதும் இந்த அரசியலின் மூலமாக தடுக்கப்படுகின்றது. புரட்சிக்கு அல்லது மக்கள் திரட்சிக்கு தலைமை தாங்கும் இயக்கம் மற்றும் தொழிற்சங்க தலைவர்களும் அவற்றில் தீவிர ஈடுபாடுடைய செயற்பாட்டாளர்களும் கடத்தப்பட்டோ கைது செய்யப்பட்டோ தடுத்து வைக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்படுகின்றனர். மாற்று கருத்து தெரிவிப்பவர்கள், அரசாங்கத்தை பொறுப்பு கூற சொல்பவர்கள், சில வேளைகளில் சிறுபான்மை சமூகத்தவர், அரசாங்கங்கள் சந்தேகித்தால் இவர் ஒரு ஆயுத குழுவின் அங்கத்தவர் என்று சந்தேகித்தால் அல்லது ஒருவரை பற்றி வேறொருவர் உளவு சொன்னால் கூட அதை விசாரித்து இவர் உண்மையாகவே இசைப்பிரியர் என்று சொல்லப்படுகின்ற இளைஞர் எடுத்த முயற்சி தான் இது என்று அவர் இல்லை என்றாலும் தொடர்ச்சியாக எழுநா என்ற ஊடகம் இந்த விடயத்தை சிறப்பாக செய்துட்டு வராங்க. அவங்க முன்னெடுத்திருக்கிற இந்த விஷயம் ஒரு ஆவணப்படுத்தல் என்றதை விட எங்களுடைய தமிழர்களுக்கு எங்களுக்கு என்னென்ன அநீதி இழைக்கப்பட்டிருக்குது இந்த நாட்டில், இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய நிலை இந்த நாட்டில் என்ன, விசேடமாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள் தொடர்பான விடயங்கள், எவ்வாறு அவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு எவ்வாறான நீதியை நாங்கள் கோர வேண்டும் என்ற பல விடயங்கள் தொடர்பான ஒரு ஆவணமாக இருக்கிறது. இதை நாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய உறவுகளை தொலைத்துவிட்டு அந்த வலியோடும் வேதனையோடும் நேரம் காலம் பார்க்காமல் நாங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றவர்கள். அவ்வாறானவர்கள் நாங்கள் இந்த விடயங்களை முதலிலே அறிந்து தெளிவடைய வேண்டும். அதே போன்று அக்கா கூறியது போல எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு, அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இதை கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. எங்களோடு நாங்கள் கோரிய நீதி
இழந்துவிட முடியாது, நீதி கிடைக்க வேண்டும். அதற்காக எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இதை கடத்த வேண்டும். இந்த பிரதேசங்கள் இருந்து இதை பங்கு பற்றி நீங்களும் அதை பார்த்து உங்களோட உணர்வுகளை அறிந்து கொண்டமைக்காகவும் இந்த நேரத்தை நீங்க செலவழிச்சு இந்த நிகழ்வுல பங்கு பற்றியமைக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து